Hi students, next chapter 6 applications of vector algebra la exercise 6.1 la example 6.1 and 6.2 பார்க்கலாம். Example 6.1 பாருங்க, cosine formula, cosine சூத்திரம் with the usual notation in any triangle ABC. Prove the following by vector method. வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டார்களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிறுவுக. அதில் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுறேன். சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் 2 ரிசல்ட்ஸ். சரிங்களா, எக்ஸாம்லேயும் ஏதாவது ஒன்றை ப்ரூவ் பண்ணி காமிச்சா போதும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதோட வெர்டிசஸ் 3 இருக்குல்ல, அதை கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு இருக்குல்லையே, அது ஸ்மால் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஸ்மால் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அந்த சைடு, சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார், ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். இதுக்கு மாடியூல்ஸ் எடுக்கிறேன். மாடியூல்ஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ ஏ வெக்டார் தான், ஏ தான், வெக்டார் போடக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் முக்கோண கூட்டல் விதி வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அது ஏன்னு இருக்கா, அப்போ பிசி தான் ஏன்னு இருக்குது. ஸோ பிசியில் இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் பிசி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ மைனஸ் ஏபி. அது ஏ ஸ்கொயர்னு இருக்காடாமா, அப்போ நான் பிசி இன்ட்டு பிசின்னு எனக்கு வேணும். அதே பிசியை திரும்ப எழுதியிருக்கேன் நான். யூஸிங் டாட் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கல் செய்கிறேன். பிசியை டாட் ப்ராடக்டோட பிசி பண்ணுறேன், பிசி டாட் பிசி பண்ணுறேன். ஏன்னா பிசி ஸ்கொயர்னு இருந்தால் தான் ஏ ஸ்கொயர் வரும் இல்லையா, அதனால். ஸோ பிசியை 2 தடவை எழுதிட்டேன் நான். மைனஸ் சிஏ மைனஸ் ஏபி டாட் மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார்னு எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணலாமா. மைனஸ் சிஏ டாட் மைனஸ் சிஏனா சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் வந்து மைனஸ் சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார், அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் அப்படின்னா. இந்த இதில் நம்மளுடைய அந்த வெக்டார் ரூல் பாருங்கள். ஏ டாட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு போடலாம். சரியா, அப்போ நம்ம சி டாட் சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா. நம்ம ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டாரை வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா. அந்த பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டாரை மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்னு போடலாமா. இன்னொரு இந்த சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ, போத் ஆர் சேம். அதனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனால 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார்னு போட்டுக்கலாம், ஆர் சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து போத் ஆர் சேம் தான். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை அப்படியே எழுதிக்கிங்க. அந்த 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இருக்குல்லடாமா, அதுக்கு பதிலாக தேர்டு ரிசல்ட்டாக ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ நம்ம கொஷினில் இது அந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணுறேன். இந்த 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டாருக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி வெக்டாருக்கும் சிஏ வெக்டாருக்கும் ஆங்கிள் பார்க்கணும் இல்லையா. ஸோ ஏபிங்கிற லைனு இங்கே இருக்குது, சிஏங்கிற லைன் அங்கே இருக்குது, ஏபி வெக்டார். ஓகேவா, இது வந்து சிஏ வெக்டார். அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் ஏ நோக்கி போகுது. சி வெக்டார் பாருங்க ஏயை விட்டு விலகி வருது, அவே ஃப்ரம் ஏ. சரிங்களா, ஸோ நம்ம இந்த ஆங்கிள் ஏவை எடுத்துக்கக்கூடாது. அந்த ஃபுல்லாக வர வெளியே போகுது இல்லையா, அந்த ஏயிலேருந்து வெளியில் போகிற யாரோவும் ஏயை விட்டு விலகுது பாருங்கள் சி, அந்த ஏரோவையும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபுல்லாக எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறனால அதோட வேல்யூ வந்து 180, அதாவது தட் இஸ் பை. ஸோ பை மைனஸ் ஏ அந்த இடத்துல. சரிங்களா, அப்போ இந்த பிங்கிற இடத்துல அது பை மைனஸ் பி அப்படின்னு வரும். இந்த சிங்கிற எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது பை மைனஸ் சி அப்படின்னு எடுத்துக்கணும், அதாவது வெளியில் போகணும். சரிங்களா,
அந்த சிங்கிற இடத்துலேருந்து ரெண்டு அந்த இடத்த விட்டு வெளில போகணும். ஓகேவா? டுவர்ட்ஸ் ஏ அவே ஃப்ரம் சி. ஸோ அந்த இடத்துல அது பை மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ இது மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் the whole square plus modulus of AB vector the whole square plus 2 into modulus of AB vector into modulus of CA vector. இந்த cos of 5 minus a என்னடா? cos of 180 minus theta அர்த்தம்டா. அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டடா. செகண்ட் குவாட்ரண்ட்னா சில்வர்னா சைனோட ரெசிப்ரோக்கல் கொசைன் அது ரெண்டு மட்டும்தான்டா நமக்கு பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ்டா. ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டாங்கிறது நமக்கு இந்த இடத்துல மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு வரணுண்டாமா. மிஸ் வந்து டீட்டான்னு போட்டேன், ஏன்னு தான்டா வரணும். சரியா? ஸோ மாடு சிஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடு ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக, ஸோ -2 இன்ட்டு மாடு ஆஃப் ஏ வெக்டார் ஏபி வெக்டார் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஏ அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க, மாடலஸ் ஆஃப் பிசி அப்படின்னா ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஏ ஸ்கொயர்னு போட்டுடலாம். மாடலஸ் ஆஃப் சிஏன்னா பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டாருங்கிறது சி, அதனால் சி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். -2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏபி அப்படின்னா சி, மாடலஸ் ஆஃப் சிஏ அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து பி இன்ட்டு காஸ் ஏ அப்படின்னு வரும். சரியா? காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏ, ஸோ மைனஸ் காஸ் ஏ, ஸோ அந்த இடத்துல காஸ் ஏ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிருத்துட்டாமா. கொஷினில் என்ன கேட்டிருந்தாலோ அது அப்படியே கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் -2 பிசி காஸ் ஏ. சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் டூ ரிசல்ட்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஆங்கிள் பி இன்னும் எடுத்துக்கிட்டு பை மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கலாம். சின்னு எடுத்துகிட்டு ஆங்கிள் பை மைனஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து கிடச்சிரும். எக்ஸாமில் ஒன்றா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், பட் 3 ரிசல்ட்டையும் எழுதி காமிச்சிடணும். ஓகேவா? சரியாடாமா? அடுத்து எக்ஸாம்பிள் 6.2 பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 6.2 பாருங்கள். With the usual notation in any triangle ABC, prove the following by vector method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டார்களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிறுவுக. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுறேன். அதோட வெர்டிசஸை ஏபிசி கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு, ஏக்கு ஆப்போசிட்டாக ஸ்மால் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஸ்மால் பி வெக்டர்னு எடுக்கிறேன். சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடை வந்து ஸ்மால் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். அதுக்கு மாடியூல்ஸ் எடுக்கும்போது மாடு பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ, மாடு சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பி, மாடு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் முக்கோண கூட்டல் விதி ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி தான் நம்ம அதில் கண்டுபிடிக்கும், ஏன்னா பிசி தான் ஏ, அதனால் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார். பிசியால் இருபுறமும் புள்ளி பெருக்கல் செய்க. டாட் ப்ராடக்ட் ஆஃப் பிசி வெக்டார் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார். ஒவ்வொன்றையும் பிசியால் டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இதே ஸ்டெப்பை தான் திரும்ப எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஏ டாட் ஏ, அதாவது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரா. அப்போ இந்த பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டாருங்கிறத நான் பிசி மாடு பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாமா? இதுக்கு இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த கான்செப்டை பண்ணலாம். ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாடு ஏ இன்ட்டு மாடு பி காஸ் டீட்டான்னு போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து நான் காஸ் ஆஃப் பை மைனஸ் பி அப்படின்னு வரணுண்டாமா, ஏன்னா ஏபி இது பிசி. ஸோ சி வந்து டுவர்ட்ஸ் பி, ஏ வந்து அவே ஃப்ரம் சி. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் எடுத்துக்கிறோம் பை மைனஸ் பி. சி வந்து பிஏ நோக்கி போகுது, ஏ வந்து பிஏ விட்டு விலகுது. ஓகேவா? சிஏ மைனஸ் பிசி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ சிஏங்கிறது அந்த லைனு,
பிசிங்கிறது இந்த லைன். இப்போ ஏ வந்து டுவர்ட்ஸ் சி, பட் பி வந்து அவே ஃப்ரம் சி, அதனால் இந்த இடத்துல பை மைனஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் ஆங்கிள் பாருங்களேன், ஏபிபிசின்னா பி இருக்கா, அதனால் பை மைனஸ் பின்னு கூட நினைவு வச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டுலேயும் சிஏ டாட் பிசின்னு இருக்குல்ல, அதில் சி இருக்கனால காஸ் ஆஃப் பை மைனஸ் சி அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? பை மைனஸ் சிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் mod BC vector the whole square is equal to minus AB vector dot BC vector. இந்த cos 180 minus theta minus cos theta வா? அப்போ cos of phi minus B அப்படின்னா minus cos Bன்னு வரும். cos of phi minus Cனா minus cos C அப்படின்னு வரும். ஸோ minus cos B minus CA vector dot BC vector into மைனஸ் காசி. ஸோ இந்த காஸ் ஆஃப் பை மைனஸ் சி வந்து மைனஸ் காசின்னு போட்டாச்சு. இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும், மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ மாடலஸ் ஆஃப் மாடு பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் காஸ் பி அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் இந்த ஏ டாட் பி காஸ் டீட்டாங்கிறத அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாடுலஸ் சைன் போட்டிருக்கணும், மிஸ் வந்து போடாமல் விட்டுட்டேன். இப்போ போட்டுருவேன் பாருங்கள். அதை இம்மா இந்த ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடி ஏ மாடி பி இன்ட்டு காஸ் டீட்டான்னு போடும் பொழுதே அந்த மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்கணும், மிஸ் வந்து போட விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெப்லேருந்தே இந்த மாடை அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவாடாம்மா? அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும்பொழுது மாடுலஸ் போட்டுடணும், காசு அதை சேர்க்குறச்சி. இப்போ நான் வந்து இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணலாம். ஏபிங்கிறது என்னது? சி. ஸோ சி பிசிங்கிறது ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் சிஏங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. பிசி அப்படிங்கிறது ஏ இன்ட்டு இந்த காசி. இது இப்போ டிவைடட் பை ஏசி, ஏஆல் டிவைட் பண்ணுறேன் த்ரூ அவுட்டு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு சி காஸ் பி, ஸ்மால் சி காஸ் பி, ஸ்மால் பி காஸ் சி. ஸோ நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிடுதுடா. சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் டூ ரிசல்ட்ஸ். பி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் சி காஸ் ஏ, small a cos c, small c is equal to small a cos b plus small b cos a. Thank you. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.